ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர் நாசப்ப கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோங்க. சிக்கன் பிரெட் பால்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து சேரும். இந்த டைட்டில் பேட்சஸ் எல்லாமே என்னோட குக்கிங்காக குக்பா டீம்ல இருந்து கிடைச்ச ரெகக்னிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் அந்த சிக்கன் பிரெட் பால் செய்யறதுக்காக 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து ஒரு குக்கர்ல ஒரு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேங்க. அடுத்துதான் இப்ப இதை கையிலே பிச்சு போட்டுக்கலாம், இல்ல சின்ன சின்ன பீஸா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்ப சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்துதான் ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிட்டு இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்காக அரை பச்சை மிளகா, ரொம்ப வேணா ஒண்ணு கூட சேர்த்துக்கோங்க, பொடியா நறுக்கி சேர்த்துட்டு இப்ப வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்ப 2 நிமிஷம் கழிச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப மசாலா இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு மசாலாவோட நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. கோட் பண்ணிட்டு உப்பு தேவைன்னா கூட நீங்க அந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சீஸ் பீஸை போட்டிருக்கேன். இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தாங்க. இது வேணா மட்டும் சேர்த்துக்கோங்க, ஆனால் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ சீஸ் நல்லா உருனதுக்கு அப்புறம் மசாலா நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலா தனியாக எடுத்து வச்சிருங்க. நான் இன்னைக்கு இந்த சிக்கன் பிரெட் பால் செய்யறதுக்காக 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இதோட கார்னர் எட்ஜஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்துதான் ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா. இப்ப இந்த பிரெட்டை லைட்டா டிப் பண்ணி மட்டும் எடுக்கணும். நம்ம தண்ணியில எடுத்துட்டு வாட்டர் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியா நல்லா பிச்சு போட்டு அந்த சிக்கனை நம்ம சேர்க்கணுங்க. இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸுமே டிப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க, இல்ல கை விட்டு பிசைச்சிங்கனாலே ஒரு சப்பாத்தி மாதிரி வந்துடும். இப்ப இதுல உங்களுக்கு என்னென்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரெட் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்ல உருட்டி இருக்கேன். இப்ப இதே சமயத்துல ஒரு எண்ணெய் சட்டியில எண்ணெய் ஊத்தி நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இதை ஒண்ணுன்னா நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கணுங்க. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டதுக்கு அப்புறமா இது நல்லா பொன்னிறமா வருங்க, அது வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இதுல பாருங்க, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரெட் பால்ஸ் சாப்பிட தயாராகிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.